எஸ்ஐஆர் மூலமா தான் எஸ்ஐஆர் மேற்கொண்டதுனால தான் பீகார்ல வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு. அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்துறதுனால என்ன உங்களுக்கு சுத்தம் அடைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பீகாரில் செய்ததை போல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதை தடுப்பதற்காகத்தான் ஜனநாயக சக்திகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். மக்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறைகூவல். வாக்கு பதிவு சதவிகிதத்தை உயர்த்துவது மட்டுமே அவர்களின் நோக்கம் இல்லை. தில்லுமுள்ளு செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அவர்களின் நோக்கம். அவர்களுக்கு எந்த விதமான வாக்கு வங்கி ஆதாரமும் இல்லாத நிலையில், வலிமை இல்லாத நிலையில் தமிழ்நாட்டிலும் ஆட்சியை பிடிப்போம் என்று எந்த துணிச்சலில் பிரதமர் வரையில் பேசுகிறார்கள். அப்படி அவர்கள் பேசுவதிலேயே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை, சதித்திட்டம் இருக்கிறது என்பதை யூகிக்க முடிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் தில்லுமுள்ளு நடவடிக்கைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு என்றால் அது அரசியல் காரணங்கள் என்று விமர்சிக்கப்படலாம். பொதுமக்கள் இதில் விழிப்பாக இருந்து இதை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன்.